வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த விறுவிறுப்பான சூழ்நிலையில் மக்களை சிந்திக்க விடமாட்டார்கள். அதுவும் இந்த திமுகவினர் பல திட்டங்கள் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். 505 திட்டங்களில் அவர்கள் செய்தது என்னவென்று மக்களுக்கு தெரியும். விடுங்கள். நான் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலும் எப்படின்னா 23ஆம் தேதி வரை பர்கூர் சட்டமன்றத்தில் முன்பு இருந்த தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் மதியழகன் அவர்கள் இந்த சட்டமன்றத்திற்கு என்ன செய்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு பதிவிடப் போகின்றேன். அப்படி பார்க்கும்போது நாம் இன்று என்ன செய்தார், யாருக்கு செய்தார் என்று பார்த்தோமேனால் விவசாயிகள். இந்த பர்கூர் சட்டமன்றத்தில், அதுவும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்ததாக தென்னை விவசாயம், அடுத்தது நெல், அடுத்ததாக பூ. இப்போது விவசாயிகளுக்கு என்ன செய்தார் கடந்த ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் மதியழகன் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே இருக்கும் விவசாயிகள் எல்லாமே தங்களுடைய வயலில் கொல்லையில் என்ன பண்ணாங்க, கலக்கா போட்டிருந்தாங்க, ஊடு பயிராக துவரம் போட்டிருந்தாங்க, அதில் அவரை போட்டிருந்தாங்க, பச்சை பயிர் போட்டிருந்தாங்க, தளனி போட்டிருந்தாங்க. இதற்கு முன்னே இருந்த என்னுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் எல்லாமே. அப்போ அவர்களுடைய வருமானம் என்பது அந்த பயிர் ஒவ்வொன்றா வர 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 வருமானமும் வந்துட்டு இருந்தது. அவங்க ஒரு விஷயத்தில் சரி நமக்கு வேலை ஆட்கள் கிடைப்பதில்லை, முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஏக்கரில் மாமரத்தை வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசையாக தன்னுடைய நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே மாமரம் வச்சாங்க. இதில் பாருங்கள், அவங்களுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, எப்படி மதியழகன் அவர்கள் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சு தன்னுடைய வருமானத்தை பெருக்க நினைத்தாரோ, அப்படி இவங்கெல்லாம் மாமரத்தை வச்சு நம்ம வருமானத்தை சம்பாதிக்கலாம், பெருக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சாங்க. அங்கே வச்சாருப்பாருங்க ஆப்பு மதியழகன் அவர்கள் மா விவசாயிகளுக்கு. ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மா தொழிற்சாலைகளுடைய இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியோடைய தலைவராக, நிரந்தர தலைவர் இவர். இதில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, யாருடைய கொள்முதல்கள் அளிப்புத்தன்மை மாங்காய் அளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ, யார் பெரிய தொழிலதிபரோ அவர் தலைவர். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, இப்படி இவங்களே பொறுப்பு போட்டு மாங்காய் விவசாயத்தில் விவசாயி மட்டும் அடிப்படலைங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அதுவும் பர்கூரில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி மட்டும் இங்கே பாதிக்கப்படலை. அந்த மாந்தோட்டத்தை நம்பியிருந்த வியாபாரிகள், அதில் பல பேர் முஸ்லீம் இருக்காங்க, பல பேர் வியாபாரிகளாக போயிட்டு தோட்டத்தை பிடிச்சி அவங்க லாபம் சம்பாதிக்கணும், விவசாயிகளுக்கு ஒரு முதல் கொடுக்கணும், மற்றதை நம்ம காவல் காற்று எடுத்து கொண்டு போகலான்லாம் ஆசையாக போயிட்டு தோட்டத்தை பிடிச்சாங்க, விவசாயிகள் இருந்தாங்க. இதில் மதியழகன் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மிக வரம்பற்றது. அவர் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்படாத ஒரு குறுநில மன்னனாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆனதில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆன பின்பு அறிவிக்கப்படாத குறுநில மன்னனாக உலா கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அவர் உண்மையிலே குறுநில மன்னராக தான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி இவர் வச்சதுதான் விலை, இவ்வளோன்னா இவ்வளோதான். ஆனால் ஒருபோதும் இந்த விவசாயிகளை எண்ணி பார்த்திருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் தானே, சேவை செய்ய தானே வந்தீங்க, நீங்கள்
விவசாயிகளை பற்றி ஒரு நாளும் நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்தது உண்டா? அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா? மொத்தமாக விவசாயிகளை நினைத்து பார்க்கவில்லை. தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி, இப்படி நீங்கள் மட்டும்தான் வளர்ந்தீங்களே வழிய விவசாயியும் அந்த மாந்தோட்டத்தை பிடித்த வியாபாரிக்கும் எந்த பலனும் தங்களால் கிடைக்கவில்லை. இது உண்மை, நிதர்சனம். மக்கள், நான் நேற்று வரையும் இது சுற்றுப்பயணத்தில் பர்கூர் இல்லை கிருஷ்ணகிரி பார்த்ததுலேருந்து இது எல்லாமே நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மக்களுடைய குமரல், அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. மரத்தை இப்போ மாமரத்தை ஏக்கரா கணக்கில் அறுத்து போட்டுட்டாங்க. மாமரத்தை குத்தகை பிடிக்க போன குத்தகைதார வியாபாரிகள், ஒரு முஸ்லீம் அண்ணன் நேற்று சொல்கிறாரு, ஐயா நான்லாம் பல லட்சத்தை கோட்டை விட்டேன், இவர் சிண்டிகேட் போட்டு இதுதான் நிர்ணயம், இதுதான் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தி விலையை கண்டிப்பாக இறக்கிடுறாரு. அப்படி ரொம்ப இறக்கிட்டு இல்லை, இங்கே வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது, ஆந்திராவில் தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறாங்க. இப்படி நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் மதியழகன் அவரால். அவர் உண்மையிலே மா விவசாயிகளை உயிரோடு கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுடைய கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. ஆக இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகள், மா வியாபாரிகள், குத்தகைதாரர்கள், நீங்கள் மீண்டும் இதே அவல நிலைக்கு இப்படியே உயிரோடு இருந்தும் இறந்தவர் போல் திரிய வேண்டுமா? இந்த மா விவசாயத்தை நம்பி நினச்சி பாருங்க. மீண்டும் மதியழகன் வந்தால், இப்போ தான் ஏதோ 20-30 ஏக்கரில் இருந்த மாமரத்தெல்லாம் அறுத்துட்டு மீண்டும் நீங்கள் பழைய விவசாயத்துக்கு வந்திருக்கிறீங்க. மீண்டும் மதியழகன் இங்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால், நீங்கள் வைத்திருக்கிற மா விவசாயிகள் வைத்திருக்கிற ஒரு மரம் கூட நீங்கள் வைக்க போகிறதில்ல. இவர் ஒரு சர்வதிகாரி, இவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவர். தயவு கூர்ந்து விவசாயிகளே, இவரால் இந்த மாவட்டத்தில் விவசாயத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது. ஆக நீங்கள் புரிந்து செயல்படுங்கள். விவசாயிக்கு தோழனாக இருப்பவனை தேர்ந்தெடுங்கள், மாற்றுங்கள். மீண்டும் மதியழகன் இந்த பர்கூர் சட்டமன்றத்திற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடாது. வந்தால் விவசாயிகளின் நிலைமையும் வியாபாரிகளின் நிலைமையும் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்று கூறி, மீண்டும் நாளை ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.